பக்கம் கரெக்டா இருக்குமே, உன் பக்கம் கரெக்டா இருக்கான்னு இன்னைக்கோ. 5030 6036 கரெக்டா இருக்கு. மே தமிழ் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியாமே? படிச்சிட்டேன் மீ. கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் படிக்கணுமே. ஓஹோ. என்னமே கிளவி கணக்கா பல்லாங்குழி விளையாண்டுருக்கீங்க? வேற என்னடா விளையாட சொல்ற? கேம் விளையாடணுமே. நீ மாதிரி எங்களை மாதிரி கேம் விளையாடணுமே. போன்ல அதிக நேரம் கேம் விளையாண்டா கண்ணை பாதிக்கும்டா, நம்ம மைண்ட் ஃபுல்லா ஹீட் ஆயிரும். அப்ப பாட்டி மாதிரி விளையாண்டா பாதிக்காதா? அதெல்லாம் பாதிக்காதுடா. கணக்கு வாய்ப்பாடு மாதிரி தான்டா இந்த பல்லாங்குழி விளையாடுறதும். இதுல இருக்க ஒவ்வொரு முத்து நம்ம எடுத்து போடும் போது நம்மளுக்கு கணக்கு சம்பந்தமான அறிவு தான்டா வளரும். சூப்பரா சொன்னேமே. நானும் இனிமேல் போன் பண்ண மாட்டேன். நானும் உங்க கூட விளையாட வரலாமா? டே டைம் ஆயிடுச்சுடா. அம்மா வேற சாப்பிட கூப்பிட்டுவாங்க. லேட்டா போனா வருவாங்க. நாளைக்கு வேணா விளையாடலாம். Do you recall late summer nights? We were moving through the city under broken lights. காலுக்கு என்னப்பா ஆச்சு? இவ்வளவு ரத்தமா இருக்கு. பா என்னப்பா ஆச்சு? கால்ல ரத்தமா இருக்கு. இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா அப்பா கழுத்தம் கையில பெருவரில கல்லு விழுந்துருச்சு. அதே வேதனை கூடுதலையா இருக்குப்பா. இந்த சட்டை எடுத்துவாப்பா. பார்த்து வேலை செய்ய வேணாமாப்பா? இப்படி அடிபட்டு இருக்குன்னு பாருங்க. என்னங்கப்பா? இந்தப்பா வலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வாப்பா. பா ஆனா 20 ரூபாய் பத்தாதே. ஒரு வேளைக்கு மட்டும் வாங்கிட்டு வாப்பா, போதும். சரிங்கப்பா. எங்கமே போற? மாத்திரை வாங்க மெடிக்கலுக்கு போறேன்டா. நான் சாப்பிடுறா. என்ன வெளியே வச்சுக்கோமே. தேங்க்ஸ்டா. சரி டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரி. நான் ஒன்றும் கடல மிட்டாய் சாப்பிட்றதுக்கு கிளவி இல்லை. இனி மாதிரி லேஸ் சாப்பிடணும்டா. என்னை பார்த்தா கிளவி மாதிரியாடா தெரியுது. போடா அடுப்புக்கையா. நான் எல்லையில நடக்கிறது மட்டும் போடலடா. நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம இந்தியா நடக்கிற கூட போடலாம்டா. அதே மாதிரி நீ வெளிநாடு கார்பரேட் கம்பெனில இருந்து பொருளை வாங்கி சாப்பிட்டா அது கார்பரேட் கம்பெனிக்கு தான்டா லாபம். நம்ம இந்தியாவில உற்பத்தி செய்யற பொருளை வாங்கி சாப்பிட்டா இந்தியா வளரும்டா. நான் இந்தியாவை இருக்க பெருமைப்படுறேன்டா. நானும் இந்தியன் தான்டா. அப்பாக்கு கால்ல அடிபட்டுருச்சு, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. மாத்திரை கிடைக்கும். எப்ப அடிபட்டுச்சு? இன்னைக்கு காலையில அப்பா வேலைக்கு போகும்போது அடிபட்டுருச்சு. 2 நேரத்துக்கு கொடுத்துறேன் பாப்பா. சாப்பிட்ட பிறகு சாப்பிட சொல்லுங்க. இப்பயும் நாளைக்கு காலையிலயும். சரிங்களா? 40 ரூபா ஆச்சுங்க பாப்பா. மாத்திரையே சாப்பிட்டுட்டு சாப்பிட சொல்லுங்க. இப்பயும் நாளைக்கு காலையிலயும். 40 ரூபா ஆச்சு. 20 ரூபா சாயந்தரம் வரப்ப கொடுங்க. சரியா? சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க பாப்பா. அப்பா அப்பா இந்தாங்கப்பா. நான் மெடிக்கலுக்கு போற வழியில இந்த பணம் கீழே இருந்துச்சுப்பா. யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன், யாரும் இல்லப்பா. அதான்ப்பா எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு எதுப்பா பதட்டப்படுற? யாரும் கேட்பாங்கடா, கொடுத்துருவோம். கேட்கல கொடுத்துருவேன். பதட்டப்படாத. தண்ணி விட்டு வாப்பா, மாத்திரை முடிக்கிறோம். கால் அடிபட்டோன்னு சொல்றாங்க, அதான் பார்த்து போலான்னு வந்தேன். வாங்கண்ணே. வண்டியில கல்ல தேயில காலில் விழுந்துருச்சுண்ணே. சூதனமா பார்த்து வேலை செய்யக்கூடாதப்பா. என்னப்பா கவனமா இருக்கணும்ப்பா. கவனமா தானே வேலை செஞ்சேன். கல் இப்படி மேல இழுக்கையில சரிஞ்சு கீழே அப்படி நிலக்கல்ல பட்டுச்சு. ஏப்பா உன் மாமா ஏதோ ரூபா கண்டெடுத்ததாக சொன்னாங்க. ஆமாண்ணே, எடுத்துட்டு வச்சுனேன். அப்படி யாருன்னு பார்த்து விசாரிச்சு கொடுக்கணும்ண்ணே. ஏப்பா பணத்தை பத்தி யாரும் விசாரிச்சு வரலைன்னாக்க அதை ஏன் நீ விசாரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற? நீ இருக்கிற சிரமத்துல அது வேறையா? நீயே வச்சுக்கப்பா. வேண்டாம்ண்ணே, அது எதுக்குண்ணே?
கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா இருப்போம். பிறகு அது குற்ற உணர்ச்சி அது ஊற்றிக்கிட்டே இருக்கும்ண்ணே. வேண்டாம்ண்ணே, அது யாரும் விசாரிச்சு பார்த்து கொடுத்துருங்கண்ணே. சரிப்பா, காலத்துக்கு வந்து வேலைக்கு சேரு, நான் வர்றேன். சரி வரேன்ப்பா. ஆமாப்பா, எங்க மிஸ் அதான்ப்பா சொன்னாங்க. தொலைஞ்ச பொருள் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும் தான்ப்பா எங்க மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான்ப்பா செய்யணும். ஸ்டேஷன்லாப்பா போய் கொடுக்கணும். அடுத்த ஊருக்கு ஆசைப்படக்கூடாது. சரிங்கப்பா. பார்த்து வாங்கப்பா. கால் வலிக்கிறம்மா, கொஞ்ச நேரம் உட்காந்து போகும்டா. சரி வாங்கப்பா. பார்த்து மெதுவா மெது. அப்பா, நம்ம மட்டும் எதுக்குப்பா எப்பயுமே ஏழையாவே இருக்கோம்? ஆனா நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பணக்காரவங்களா இருக்காங்களே, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வராதாப்பா? அம்மாடி, எங்க தாத்தனும் படிக்கல, எங்க அப்பனும் படிக்கல, நானும் படிக்கலடா. நீயாவது படிச்சு முன்னுக்கு வரணும். படிப்பு தாண்டா யாரு திருட முடியாத சொத்து. நல்லபடியா மட்டும் நீ படியாதாமி. சரிங்கப்பா, நான் நல்லா படிக்கிறேன். சார் வணக்கம் சார். அந்த பைக் ரேசிங் சம்பந்தமா புகார் மனு, பொதுநல புகார் மனு போயிட்டு காலையில் வந்த உடனே பார்த்தேன், உங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்தேன். அது நானும் விசாரித்தேன். நிறையா பசங்க சேட்டை பண்ணுறாங்க, பைக்கில் நிறையா அங்கிட்டு போய் நிறைய பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் போலீஸ் அங்கங்கே போட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் தப்பு இனிமேல் நடக்காத அளவு பார்த்துக்கேன். ஓகேவா சார்? ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார், மெடிக்கலுக்கு போகல, மெடிக்கல் போகல, இந்த பைய கீழே இருக்கு சார். சரி, உள்ள பார்த்தோம்னா பணம் இருக்கு சார். உங்களோட கொடுத்துட்டு போகலாம். இந்த யாருன்னு கேட்டு கொடுத்துருக்கு சார். நீ யாரு? என் பேர் தாஸ் சார். நான் காலவாசல வேலை பார்க்குறேன் சார். ஏன்ப்பா இவ்வளோ பணம் கிடைக்கு? இவ்வளோ பணம் கிடைச்சதை நீ வச்சுக்கிறனுங்கிற எண்ணம் இல்லாமல் உங்கள் அப்பாட்ட சொல்லி ஸ்டேஷனில் கொடுப்போங்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்துச்சு? இல்ல சார், எங்க மிஸ் தொலைஞ்ச பொருள் எது கிடைச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதான் சார் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பரவாயில்லையே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸுகளுக்கும் இது போல ஒரு நல்ல எண்ணம் இருந்துட்டா சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்போனா இதுவே சமூகத்துல சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் சார். கண்டிப்பா சார், இது சொல்றது 100% உண்மை. பாப்பாவுக்கு இந்த வயசுலேயே இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிற கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை மிஸ் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கிறது பெரிய விஷயம். பரவாயில்ல பாப்பா, வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்துக்காக இதை நீங்க என்னுடைய அன்பளிப்பா நீங்க வச்சுக்கோங்க சார். இருக்கட்டும் சார், வேணாம். பரவாயில்ல, உங்க படிப்பு செலவுக்காக ஒரு தாத்தா கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்க அடுத்து நல்ல சேவைகள் செய்யறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். ஓகேவா? தேங்க்யூ சார். வரேன்.